அந்த செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, just because the provisions of ED PMLA is stringent, it cannot be used as a tool to politically incarcerate for long incarceration of your political enemy. எவ்வளோ அழகான வார்த்தை. இது யார் சொல்றது? நானா சொல்றேன். அதில் வந்து இடியில், அதாவது PMLA வந்து கேள்வி கணக்கு இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப நாள் ஜெயிலில் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுடைய அரசியல் எதிரிகளை நீங்கள் வந்து நீண்ட கால சிறைவாசத்துக்கு தரத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது சொல்லிச்சா இல்லையா? நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லையா? இதே இங்கே நம்ம ஸ்டேட்டில் நடந்த வழக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ட்ரையல் கோர்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு பிளே சேஃப் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறது? ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு. அப்போ யாருக்கு பயந்து சேஃபாக ப்ளே பண்ணுறதா உச்சநீதிமன்றம் கருதுகிறது? அதில் 1000 கேள்வி இருக்குல்ல. இதுக்கு மேலே நம்ம அதை விலாவரியாக அதை அலச முடியாது. நீதிமன்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் கேட்கவும் முடியாது, நான் அதை அதிகமாக அலசவும் முடியாது. ஆனால் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு சேஃபாக இது பண்ணுறீங்க. ஜெயில் இஸ் அ ரூல், பெயில் இஸ் அன் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதையே வந்து நீதிமன்றங்கள் மறந்து விடுகிறது. ஏன்னா அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்குன்னு. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து தனக்கு சாதகமாக தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவாகவே சொல்லுது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.